என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த புதன் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிட நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு எந்த அளவில் வாழ்க்கையை நன்மை கொடுத்திருக்கிறது, எந்த அளவில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், இன்று என் வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையை உன் மனதிற்கு கொண்டு வரும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நான் சொல்லப் போகின்ற இந்த பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார். அவர் ஒரு ஆண். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அவர் யார், என்ன உதவியை செய்ய போகின்றார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அது முழுக்க உண்மையாக மட்டும்தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நான் என்ன சொல்லியுமே என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்காது. நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நீ உறுதி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதாக மட்டும்தான் இருக்கும். அம்மா வந்துவிட்டால் உனக்கு கவலை என்ற ஒன்று வாழ்க்கையில் இருக்காது. நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல வாழ்க்கையை பெற துடிக்கின்ற என் பிள்ளை, உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன் மனநிறைவை இங்கே உறுதி செய்கிறது என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியலில் என்ன, அம்மா எனக்கு இன்றைய அந்த உதவியை நீ பெற்று கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனே என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்கின்றது. நீ என்ன நினைக்கிறாய் என்பதும் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய அவசரம் இத்தனை நாளும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் தூரமாக எடுத்துச் சென்று விட்டது. உன்னுடைய அவசரத்தினால் நீ இழந்து விட்டது ஏராளம். இனிமேலாவது அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படாமல், சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் பொறுமையாக அதனை நீ கையாண்டு பார். உடனடியாக ஒன்று கிடைக்கவில்லை என்றால் என்ன, சற்று பொறுமையாக இருக்க வேண்டுமல்லவா? சற்று பொறுத்திருந்து அதை நீ என்னவென்று பார்க்க வேண்டுமல்லவா? உனக்குள் இருக்கின்ற அந்த பொறுமை உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய இந்த வாழ்க்கை உன் தாயானவள் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அம்மா எப்பொழுதும் உடனிருந்து உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைக்கலாம், நாம் ஒரு தவறை செய்து விட்டோம், யாருக்கும் தெரியாது என்று. ஆனால் யாருக்குமே தெரியாத விஷயமாக இருந்தாலுமே அது உன் தாயானவள் எனக்கு தெரிந்த விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அம்மா எல்லா விஷயங்களையுமே உன் வாழ்க்கையில் இருந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்கு தொடர்ச்சியாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் சற்றென்று ஒரு முடிவினை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெற்று கொடுக்க வேண்டுமல்லவா? முடிவுகளை பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும்.
இந்த துன்பங்களை தாண்டி ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான விஷயங்களை அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா இனியும் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பாள் என்பதனை நம்பு. நான் ஒவ்வொரு நாளுமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் சிந்திக்கிறேன். அதே நேரத்தில் உன்னிடத்திலிருந்து எதை எடுக்க வேண்டும் என்பதிலும் நான் அதிக கவனமாக இருக்கின்றேன். என்ன கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு தரப்போகின்ற உண்மைகள் எப்பொழுதும் சரியானதாக இருக்கிறதா என்பதனையும் சற்று நீ சிந்திக்க வேண்டும். இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவானதாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது உண்மையானால் நான் சொல்வதில் ஒற்றை வரிகளும் உன் மனதிற்குள் அப்படியே பதிந்துவிடும். எதையுமே என் பிள்ளை நீ மீண்டும் கேட்டது போல உனக்கு இருக்காது. ஏனென்றால் உன் மனது புதிதாகத்தான் இந்த தாயானவளிடத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்க்கிறது. அப்படியானால் அம்மா சொல்லிவிட்டது எல்லாம் உனக்குள் பதிந்துவிடும். இதுதான் நடக்கும் என்று உனக்கு தெரிந்துவிடும். அம்மா பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு புத்துணர்ச்சியை புதிதாக கொடுத்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நம் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு உதவியை செய்கிறார் என்றால் அந்த உதவியினால் மட்டும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை காணுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உன்னை இந்த உதவி முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அது உன் கைகளில் அழகாக மலரும். நீ எடுத்த முயற்சிக்கு எந்த இடத்திலிருந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும். அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக நிறைவேறிவிடும். அத்தனை மாற்றத்தையும் ஒரு சேர கண்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன். என்றும் இந்த மாற்றங்களினால் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய். உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா வகையான மாற்றங்களையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த துன்பங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து அதற்கென சரியான பாதையை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். இனியும் யாரும் உனக்கு வழிகாட்டுவார்கள் என்று காத்து கொண்டிருக்காதே. உனக்கான பாதையை நீதான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ தேர்ந்தெடுக்கின்ற வெற்றியை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த துன்பங்களும் எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் என்று இதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. எல்லா நிலையிலும் நீ மாற்றத்தை காண்பாய். எல்லா சோதனையிலும் இந்த வராகி என்னுடைய அன்பை நீ உணர்வாய். தெளிவாகத்தான் கிடைக்கிறது என்பது புரிந்துவிட்டால் போதுமல்லவா? என் குழந்தை, இன்று இரவை கடந்து வந்தால் நாளைய விடியலில் உனக்கான உதவி கிடைக்கும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். அவர் செய்யக்கூடிய உதவி என்னவென்று முதலில் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, நீண்ட காலமாக உனக்குள் நீ தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழப்பம், இந்த விஷயத்திற்கு முடிவு கிடைக்காமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்ற தருணம் வந்து விட்டது. நீ கேட்ட வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது. என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கான மகிழ்ச்சியையும்
உனக்கான மனநிறைவையும் உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்ற காலமும் நேரமும் உனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல நிச்சயமாக மாற்றிவிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு உதவியை உனக்கு ஒருவர் கொடுக்கப் போகின்றார். தெய்வத்திடம் அடியேந்தி கேட்ட விஷயம் உன் கைகளில் வந்து நிச்சயமாக தழுவப் போகின்றது. அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான உதவியோடு நாளைய விடியலில் தேடி வருவது கந்த பெருமான். அந்த முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றார். நாளைய விடியல் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே அதிசக்தி வாய்ந்தவை. அதுபோல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே உனக்கு தெய்வத்திடம் இருந்து நன்மைகளை பெற்று கொடுக்க கூடியவர். அந்த வகையில் நாளைய தினம் கந்தனினுடைய அருளை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய். முருகா முருகா என்று அழைத்தாலும் சரி, ஓம் சரவணபவ என்று நீ சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார். என் குழந்தையே, கந்தனிடத்தில் ஓர் விஷயத்தை நாம் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிரம்மன் எதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த கந்தனுக்கு உண்டு என்பதனை மறந்து விடாதே. பிரம்மன் எழுதிய விதி உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அதை மாற்றி உனக்கான நன்மைகளை அவரால் கொடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும். எண்ணற்ற விஷயங்கள் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இதுபோல எப்பொழுது நமக்கு சந்தோஷம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் நீ அத்தனை தெய்வங்களினுடைய அருளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக என் குழந்தையே, இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு முடிவு வந்து கொண்டிருக்கின்றது. உன் வராகி சொல்லிவிட்ட வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அம்மா சொல்கிறாள் என்றால் அதன் ஆழமான உண்மைகளை தெரியாமல் உனக்கு சொல்லவில்லை. உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரியாமல் நான் எதையும் உன்னிடத்தில் சொல்லவில்லை. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உச்சபட்ச மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டாம் என்று உதறிவிட்ட விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியோடு நீ நல்லபடியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ நம்பு. நாளை கிருத்திகை என்றவுடன் கந்தனின் ஆசிகளை நீ பெற்றுக்கொண்டு அவரின் உதவியை பெற்றுக்கொள்வாய் என்று அம்மா உனக்கு ஓடி வந்து சொல்கிறேன் என்றால் என்னுடைய பெருந்தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது எனக்கிருக்கின்ற அக்கறையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா ஒருபொழுதும் என்னை மட்டுமே வணங்கு என்று சொல்லவில்லை. அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை வணங்கும் பொழுது அவர்களின் சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும். சட்டென்று நீ கேட்டதை ஓடி வந்து உனக்கு கொடுத்து விடுவார்கள். அதனால்தான் அம்மா சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் வந்துவிட்ட சூழ்நிலை, உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு தாயின் அன்பையும் அரவணைப்பையும் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்ல விடியலை எதிர்கொள்ள தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.